பலாப்பழம் சீசன் முடிய போதுங்கிறதுனால பஸ்ஸில் பார்சல் போட்டு விட்டுருந்தாங்க அத்தை வீட்டிலேருந்து. காலையில் போய் 7 மணிக்கு வாங்கிக்கலான்னு பார்த்தா, அந்த டிராஃபிக்கில் 8 மணி ஆயிடுச்சு. நின்று வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரதுக்குள்ளே. ஒசூரில் அந்த பிரிட்ஜு திருப்பி கட்டிட்டு இருக்காங்கங்கிறதுனாலே கொஞ்சம் லேட்டாகவும் ஆகுது அங்கேருந்து பஸ் வர்றதுக்கு. அதை விட சில்க் போர்டில் டிராஃபிக்கு சொல்லவே தேவையில்ல. அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. சரி, பசங்க வர்றதுக்குள்ளே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். போன தடவை வந்தது எதுவுமே நான் கட் பண்ணல. அதனால நம்மளே இந்த தடவை கட் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த பழத்தை அந்த டெக்னிக் தெரியலன்னா நமக்கு அந்த பழத்தை பார்க்கும்போது என்னடா அப்படின்னு தோணும். பேஷன்ஸே இருக்காது. அதுக்கு 4, 5 சொலைய வெளியில் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். நம்ம லைட்டாக ரிவைண்ட் பண்ணி பார்த்தோன்னா, ஒரு 10 வருஷம் முன்னாடி கூட இருக்காது. ஒரு படம் பார்த்து முடிக்கணும். ஒரு 2 1/2 ஹவர்ஸ் படம் பார்க்கணும் அப்படின்னா, 4 ஹவர்ஸ் உட்காந்து பார்க்கணும். மிச்ச நேரம் ஃபுல்லா நம்மளுக்கு ஆட் ஓடும். அதையும் தாண்டி தான் நம்ம படம் பார்ப்போம். அவ்வளோ பேஷன்ஸ் வச்சுருந்தோம். ஆனா, இப்போலாம் என்ன ஆயிடுச்சு, ஆப்பா கொண்டு வந்து அந்த ஆப்லயும் இப்போ ஆட் ஃப்ரீயா கொண்டு வரணும் அப்படின்ற மாரி கொண்டு வந்தாச்சு. ஓகே, டைம் கன்சியூமிங்கா இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த டைமை சேவ் பண்ணுறோன்னே வச்சுக்கலாமே. ஆனா, இப்போ அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் கூட போயாச்சு. அதாவது லாங் வீடியோஸ் எல்லாம் நம்ம இப்போ அவ்வளவா பார்க்குறதே கிடையாது. அ எங்கேயாவது ஷார்ட்டா நம்மளுக்கு அது கிறிஸ்பா கிடைக்குதா? ஓகே. அந்த 1 மினிட்டுக்கு அந்த கன்டென்ட் இருந்தா எனக்கு போதும் அப்படின்ற மாரி. நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் கிட்ஸோட தலையில போட்டுருவோம். அதாவது இப்போலாம் வந்து அவங்க ஷார்ட்ஸு, ரீல்ஸு 1 மினிட்ட தவிர அவங்களால வேற எதுவுமே பார்க்க முடியறதில்ல. அவ்வளோக்கு கான்சன்ட்ரேஷன் இல்ல அப்படின்லாம். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மளே அப்படிதான் இருக்கோம். Instagram ரீல்ஸு, ஷார்ட்ஸு தவிர லாங் வீடியோக்கெல்லாம் போறதே இல்ல.